வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்தின்றீங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல பாத்திரம் வச்சிருந்து 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதாவது 250 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். அதாவது 1/2 லிட்டருக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கலர் பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதே டம்ளர் அளவுல 1/2 டம்ளருக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். கலரிண்டே இருப்போம், அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். 3 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ கண்டென்ஸ்டு மில்க் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்க தேவைப்பட்டா கஸ்டர்ட் பவுடர் கூட யூஸ் பண்ண முடியும். 2 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இதையும் கலந்து விட்டுருவோம். இத ஃப்ரிட்ஜ்ல 30 நிமிஷம் அப்படியே வைப்போம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1/2 லிட்டருக்கு தண்ணி விட்டுப்போம். அதே டம்ளர் அளவுல 1/3க்கு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, வெந்துட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடுவோம். இது இன்னும் குக் ஆகாம இருக்கிறதுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணியை விட்டுட்டு இது மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விடுவோம். சப்ஜா விதைகளை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். 200 ml தண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லான பாலை ஒரு கிண்ணத்துல சேர்த்துருவோம். ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். 10 நிமிஷத்துல நல்லா ஊறி வந்துட்டு இருக்கு. இதையும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். சப்ஜா விதைகள் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. பாதாம் பீசஸை சேர்த்துருவோம். முந்திரி பீசஸையும் சேர்த்துடலாம். வால்நட் பீசஸையும் சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சை அதையும் சேர்த்துருவோம். வாழைப்பழம், பச்சை திராட்சை, ஆப்பிள், மாதுளை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட்டர்ல வைப்போம். அதுக்கப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த டெசர்ட் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.